எப்போ வந்து 2 டீமா பிரிச்சாங்களோ, அதாவது ரெட் டீம், ப்ளூ டீம் அப்படின்னு பிரிச்சாங்களோ, அப்பவே வந்து எனக்கு இந்த ஃபன்னுமே வந்து பாதியா குறைஞ்சிட்ட மாரி இருக்கு. போன வாரம் பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காதுல ஹெட்ஃபோன மாட்டிட்டு ஒரு டயலாக சொல்லுவாங்க. அவங்க பின்னாடி பின்னாடி சொல்லி கடைசியா இருக்கிற ஆள் என்ன அத எப்படி சொல்றாங்க அப்படின்ற மாரி ஒரு ரவுண்ட் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுல வந்து சுனிதா, உமேர், சர்ஜன் இவங்கலாம் இருக்கிறனால கொஞ்சம் ஃபன் கன்டென்ட் இருந்தது. ஏன்னா அவங்க டயலாக வந்து மாத்தி புரிஞ்சுக்கிறது, வேற வேற மாரி சொல்றது அப்படின்ட்டு. பட் அதுவே வந்து 6 ரவுண்டு வைக்கிறப்போ எனக்கு எப்படா முடியும் அப்படின்ற ஃபீல குடுத்துச்சு. சரி இந்த வாரமாவது டிஃபரெண்ட்டா போகுதா அப்படின்னு பார்த்தா, இப்பவுமே ரெட் டீம், ப்ளூ டீம் அப்படின்னு வச்சுட்டு அட்வான்டேஜ் ரவுண்டு வைக்க சொன்னா, ஏதோ குவிஸ் காம்படிஷன் மாரி நடத்திட்டு இருந்தாங்க. அதுவும் பாவங்க கோமாளிஸ போட்டு பாடாப்படுத்திட்டு இருந்தாங்க. குக்கு கிட்ட அந்த கேள்வியெல்லாம் கேட்டிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். பட் அவங்க ஃபன் கன்டென்ட் வரும் கோமாளி கிட்ட அப்படின்னு நினைச்சு பண்ணியிருப்பாங்க. ஆனா வந்து அவங்களுமே வந்து ரொம்ப சீரியஸாவே ஒரு குவிஸ் காம்படிஷன் மாரி அத விளையாடிட்டு இருந்தாங்க. சௌந்தர்யா, சர்ஜன் எல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் பாவமா தான் இருந்தது. சரி ஓகேங்க இந்த எபிசோட ஸ்டார்ட்டிங்லேருந்து என்ன அப்படின்றத ரிவ்யூ பண்ணிடலாமா? கோமாளிங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வில்லன் அந்த கெட்டப்ல வந்திருந்தாங்க. ஸோ நம்ம சுனிதா பார்த்தீங்கன்னா நம்பியார் ரோலு. ஸோ அவங்களுக்கு கெட்டப் சூப்பரா சூட் ஆயிருந்தது. நான் அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஃபன்னா இருந்தது. அதுவும் இந்த கையில வந்து டயலாக்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அவங்க அத பார்த்து பார்த்து வந்து படிச்சது எல்லாமே ஓகே நல்லா ஃபன்னு. நெக்ஸ்ட் நம்ம ராமர் பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல தாங்க ஸ்பான்டேனியஸா அடிச்சு விட்டு செம்ம ஃபன்னா இருந்தது. அவர் வந்து பொன்னம்பலம் அவரோட கெட்டப் போட்டு வந்திருந்தாரு. எல்லா டயலாகையும் மறந்துட்டு, பொன்னம்பலம் சார் அவரோட டயலாக மட்டும் பேசாம, படத்துல வர எல்லா டயலாகையுமே வந்து பேசிட்டு இருந்தாரு. இதுல நடுவுல நம்ம ரக்ஷன் வேற பொங்க வச்ச பானைன்னு சொல்லிட்டு அந்த டயலாக எடுத்து குடுத்துட்டு, இவர் சொன்னதுக்கு அப்புறமா அப்படியே ஜட்ஜோட லிங்க் பண்ணி விட்டு அதெல்லாம் வந்து நல்லா காமெடியா போயிட்டு இருந்ததுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சர்ஜன் வந்து பிரகாஷ் ராஜ் சார் கெட்டப்ல வந்திருப்பாரு. டாலி பார்த்தீங்கன்னா நீலாம்பரி அண்ட் குரேஷி பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வன் ரகுவரன் சார் அந்த கெட்டப்ல வந்திருப்பாரு. குரேஷியோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்தது. வந்தோடனே ஜட்ஜஸை தான் வந்து அவர் டார்கெட் பண்றாரு எப்பவுமே. யார் இவர் நீதியா? இதை கேட்டோன்னே உங்களுக்கு 10 செகண்ட் நீங்க சிரிக்காம இருங்க பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சதுல இருந்து 4 பேருக்கு 5 லட்ச ரூபா கொட்டேஷன் போடுறாரு சார் இவரு வந்து நீதியா அப்படின்னு அவர் சொன்னது. அடுத்து நம்ம ஷெஃப் தாமுவை பார்த்துட்டு யார் இவரா நியாயம்? அவர் வந்து கமெண்ட்டை நல்லா சொல்லிட்டு 4 மார்க் போடுவார், டல்லாக சொல்லிட்டு 7 மார்க் போடுவார் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து வச்சு கலாய்ச்சிருப்பாரு. குரேஷி அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் சார் இவங்களோட காம்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுங்க. செம ஃபன்னாக இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு ஃபியூ எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காம்போ வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. ஸோ இதை இன்னும் கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் நடுவில் நம்ம ராமர் வேகமாக வந்துட்டு அந்த படத்தில் வர மாதிரி கேமரா ஆஃப் பண்ணியா அப்படின்னு சொல்கிறப்போ குரேஷி வந்து அந்த சீனே இன்னும் வரல கிளம்புங்க அப்படின்னு சொன்னது இதெல்லாமே ஒரு மாதிரி நல்லா டைமிங் காமெடியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் டாஸ்க்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த குவிஸ் காம்படிஷனை வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து கோமாளிங்களை பார்க்குறப்போ கொஞ்சம் பாவமாக இருந்துச்சுங்க. ஏன்னா அவங்க வந்து டேரெக்டாக இன்க்ரீடியன்ஸை கண்ணில் காட்டி இது என்னன்னு கேட்டாலே வந்து கொஞ்சம் யோசிச்சு சொல்லுவாங்க. சரி அந்த மாதிரி இல்லைனாலும் எதாவது டேஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி எதாவது ரவுண்ட் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா குவிஸ் மாதிரி 4-5 க்ளூவை கொடுத்து அது என்ன இன்க்ரீடியன்ட் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற க்ளூலாம் பார்த்தீங்கன்னா சைனாவில் இது அதிகமாக விளையும், இந்த மாதிரி வந்து வெளிநாட்டில் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு காம்படிஷன் நடக்குது, இப்படிலாம் வந்து சொன்னால் அவங்க பாவம் என்னத்தை கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓவரால் இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் டாஸ்க் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஃபன்னாக போச்சு. அட்வான்டேஜ் டாஸ்க் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸ்னஸ் ஜாஸ்தியான மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் வந்து எனக்கு தெரிஞ்சு குக்கிங் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால திரும்ப ஃபுல் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த எபிசோட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. இல்லை இந்த மாதிரி அட்வான்டேஜ் டாஸ்க் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.